Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறது எப்படி ப்ராப்பர் வேல saree pleat எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் இன்னைக்கு காமிக்க போகிறேன். இன்னும் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அது பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளாக கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. சரி, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த சில்க் சாரீ எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான நம்ம பின்னும் எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் சாரீ எடுக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட பல்லு சைடு இருக்குல்ல, ஸோ பல்லு சைடுக்கு அதாவது நான் இப்போ காமிக்கிறேன்ல, ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது பல்லு பார்த்தீங்கன்னா அந்த பின்பக்கமான பொசிஷன் வந்து வெளிப்பக்கமாக நான் வைக்கிறேன். இப்போ நான் காமிக்கிறல அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு என்னோடய கை விரலுக்கு எவ்வளோ வருதோ அந்த சைஸில் எடுக்கிறேன். ஒரு தடவை உங்களுக்கு வரலன்னா நீங்கள் 2-3 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ ப்ளீட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கீழே வந்து அலைன் பண்ணுங்கள். அலைன் பண்ணிவிட்டு அதில் சென்டராக ஒரு பின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இது ஒரு கைட்லைனாக இருக்கும். அடுத்தது நம்ம இது பேஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கைட்லைன்லேருந்து நான் பிடிச்சிட்டு ஸோ ஒவ்வொரு ப்ளீட்டை என்ன பண்ணுறேன், அதை வந்து நேராக சைஸ் மாதிரி எடுத்துட்டேன். அப்போ நம்ம நேராக ஃபஸ்ட் எடுத்துகிட்டு அதை பிடிச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேபிள் இருந்தால் அதில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செல்ஃபாக எடுக்கும்போது. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம கையில் பிடிச்சி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வராது. அது ஒரு சில சாரிக்கு தான் அப்படி வரும். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி இப்படி எடுத்துகிட்டு அதில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம செகண்ட் பின் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து கைட்லைனாக எடுத்து இப்போது 2வது பின் பண்ண போகிறேன். 3வது பின் பண்ண போகிறேன். இப்போ நான் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம் நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கை வச்சு உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பேலன்ஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ளீட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பின் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், அயன் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம அயன் பண்ணும்போது அது ரொம்ப ஃபிட்டாக நிற்கும், அடிக்கடி கலையாது. ஸோ நம்ம எப்படி ப்ளீட் எடுத்தோமோ அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அயன் பண்ணுறோம். இந்த அயன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல், ஸோ இந்த மாதிரி பட்டு சாரிக்கெலாம் ரொம்ப வந்து ஒரே அயனிங்கில் அது அமுங்காது. ஸோ 2-3 வாட்டி கொஞ்சம் அயன் பண்ணணும். அதே மாதிரி எப்போவுமே அயன் பண்ணும்போது டைரெக்டாக கிளாத் மேலே வச்சு அயன் பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம் வந்து அது பர்ன் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ பக்கத்தில் வந்து கொஞ்சம் அயன் பண்ணிவிட்டு இல்லை சூடு எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சாரியை அயன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதே மாதிரி நீங்கள் பட்டு சாரி, அப்புறம் வந்து காட்டன் சாரீ, அப்புறம் உங்களுக்கு எந்த சாரீலாம் இருக்கோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது பட்டு சாரிக்கு தான் அப்படின்னு கிடையாது, எல்லா சாரிக்குமே இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணதை எப்படி நம்ம வந்து கேரி பண்ணி நம்ம கொண்டு போகலாம், ஸோ அப்படி நீங்கள் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் அதுக்கும் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் அதை வந்து வெளியே ட்ராவல் பண்ணும்போது கொண்டு போகலாம். அண்ட் ஈஸியாக நீங்கள் எப்படி நீங்கள் அந்த சாரி எடுத்து கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போடுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அயன் பண்ணியாச்சு. ஸோ அயன் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அது வந்து செட் ஆகிட்டு அயன் பண்ணது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து வச்சு பார்க்குறேன். ஸோ எவ்வளோ எனக்கு போதும், சரி இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து முட்டு கீழே வரைக்கும் போடுவாங்க, சில பேர் முட்டு வரைக்கும் போடுவாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட ஹேபிட். பட் எனக்கு இவ்வளோ போதும். ஸோ அதனால் இந்த மாதிரி போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம அந்த இடம் வந்து ரொம்ப பொஃபிட் இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது, ஃப்ளாட்டாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இப்போ நான் எடுத்துருக்கிற மாதிரி நம்ம முன்னாடி எப்படி எடுப்போம் ப்ளீட், அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் விரித்து வச்சுட்டு அதையும் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு அயன் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா சாரிக்கும் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், இன்னும் ஃபிட்டாக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம பண்ணுறோம்.
அண்ட் அதுதான் ஃபைனலாக இந்த மாதிரி அயன் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ இது அயன் பண்ணதை எப்படி வருது அப்படிங்கிறத நான் எந்த மாதிரி லுக் வருதுங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் இதை நான் வந்து பண்ணி காட்டுறேன், எப்படி போட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா அயன் பண்ணணுமா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டாடா, டேக் கேர்.